வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். 3 யோவான் 2 சொல்கிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று. தேவனுடைய விருப்பம் என்ன? நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும், சுகித்திருக்க வேண்டும். இந்த இடம் எப்படி செழிப்பாய் பசுமையாய் காணப்படுகிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கை செழித்திருக்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கை பசுமையாய் காணப்பட வேண்டும். அதற்காக தான் தேவன் உங்களை பெயர் சொல்லி அழைத்து வேறு பிரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே உங்களை மீட்டெடுத்து தமக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தரித்திரத்தின் நிமித்தம் நாம் ஐஸ்வர்யவான்களாய் மாறியிருக்கிறோம். நீங்கள் வீழ்ந்திருக்க வேண்டும் என்று உலகம் நினைக்கலாம், ஆனால் கர்த்தரோ நீங்கள் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம். இந்த இடம் செழிப்பா இருக்கிறது போல நீங்கள் செழித்திருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். அதே சமயம் ஆத்துமா மிக முக்கியம். நம்முடைய ஆத்துமாவும் வாழ்ந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆத்துமாவுக்குள்ளாகவும் ஒரு செழிப்பு, ஒரு பசுமை காணப்பட வேண்டும். இந்த இடம் எப்படி பசுமையாய் செழித்திருக்கிறதோ உங்களுடைய உள்ளான மனுஷன், உங்கள் உள்ளான மனுஷியும் செழித்திருக்க வேண்டும். தேவன் வரும்பொழுது உங்கள் உள்ளான ஆத்துமாவுக்குள்ளாக ஒரு கனிகள் காணப்பட வேண்டும். அவர் எதிர்பார்க்கிற ஒரு பசுமை காணப்பட வேண்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வறட்சியாய் இருக்கக்கூடாது, செழித்திருக்க வேண்டும். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை வறண்ட நிலமாய் இருக்கக்கூடாது, செழித்திருக்க வேண்டும். உன் ஆத்துமா வாழ வேண்டும், உன் ஆத்துமா வாழ்ந்திருக்க வேண்டும். சிலர் உலக ஆசீர்வாதங்களை மாத்திரம் விரும்புவார்கள். அப்படி சரியானது அல்ல. தேவனுடைய வாக்குத்தத்தம் என்ன? கர்த்தர் எதை விரும்புகிறார்? ஆத்துமா வாழ வேண்டும். அதே போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும். இந்த இடம் செழித்திருப்பது போல உங்கள் ஆத்துமா செழித்திருப்பதாக, இந்த இடம் செழித்திருப்பது போல நீங்கள் எல்லாவற்றிலும் செழித்திருப்பீர்களாக. கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen. Amen.